பிரியமானவர்களே, நாம் கவனிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் சில நாட்களாக நாம் தேவனுடைய பயிற்சியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பயிற்சி அளித்து வருகிறார். ஹல்லேலூயா. இந்த பயிற்சி காலம் நாங்களும் அறியோம், நீங்களும் அறியீர்கள். ஆனால் தேவன் அறிந்தவராய் இருக்கிறபடினால் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நமக்கு சில வாரங்களாக நாம் கவனித்து வருகிறோம். ஆண்டவர் சீசர்களை தேவன் அழைப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு இது நடக்கும் என்று தெரியாது. அல்லேலூயா. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து இப்படி நாம் இருப்போம் என்று உங்களுக்கும் தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கும் தெரியாது. அல்லேலூயா. நாளைக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அதுதான் அவர் தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கும் தெரியாது. ஆனால் நாம் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கு முன்பாக நாம் ஒரு தரமுள்ளவர்களாக நிற்கும்படி நம்மளை உருவாக்குறார் என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எல்லாம் நம்ம ஒருவேளை தேவன் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை நினைக்கும் போது அதை செய்வதற்கு நாம் நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதற்காகத்தான் நம்மளை இப்போ என்ன தரப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்மளை சரியா நிலைநிறுத்துகிறார். பாருங்க. அல்லேலூயா. சரி, போகட்டும். பாருங்க, இந்த 12 சீசர்களையும் தேவன் அழைக்கும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு பணி செய்ததை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு தொழில் பிசினஸ் பண்ணதை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் ஒரு சாதாரணமான வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலை கொண்டவர்கள், ஒவ்வொரு விதமான குணம் உள்ளவர்கள், ஒவ்வொரு விதமான வேலை செய்தவர்கள், ஒவ்வொரு விதமான மொழி பேசக்கூடியவர்கள், ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு பகுதியிலும் சேர்ந்த அந்தந்த கலாச்சாரத்தில் இருந்தவர்கள் இந்த 12 பேரும். அல்லேலூயா. ஒரே மாதிரியான ஆட்கள் இவர்கள் 12 பேரும் இல்லை. அல்லேலூயா. ஆனா இவர்கள் பலவிதமாய் இருந்த இவர்களை தேவன் கொண்டு வந்து இவர்கள் எல்லோரையும் ஒரே வழியா நடப்பதற்கு வழிவகுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய குணங்கள் வேறு, மனநிலைகள் வேறு, யோசனைகள் வேறு, அவர்களுடைய செயல்பாடுகள் வேறு, அவங்க பேச்சுகள் வேறு, அவங்களுடைய கலாச்சாரங்கள் வேறு, இப்படி இருந்தார்கள். ஆனா அவங்க அனைவரையும் இவர் ஒருவரை போலவே அவர்களும் மாறுவதற்கு தேவன் அவர்களை உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. அல்லேலூயா. 2 கை, 2 காலு, 2 கண்ணு, 2 காலு, இப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அவர்களுடைய நினைவுகள் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அவர்களுடைய குணங்கள் மாற்றப்பட்டது. அவர்களுடைய இவைகள் எல்லாம் மாற்றப்பட்டதுக்கு பின்னாடி அவர்களுடைய பார்வைகள் மாற்றப்படுகிறது, அவர்களுடைய பேச்சுகள் மாற்றப்படுகிறது, அவர்கள் செய்முறைகள் மாற்றப்படுகிறது. ஆமேன். அல்லேலூயா. ஆனா எல்லாரும் மாதிரி தான் இவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்களும் எல்லாரும் மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள எல்லோருக்கும் இல்லாதத ஒன்று நமக்குள்ள இருந்து புறப்படுகிறதை எல்லோரும் திரும்பி பார்க்கும் வண்ணமாக, நம்மை நிலைநிறுத்தும் வண்ணமாக இப்போ நம்மளை செதுக்கி எடுத்து நம்மளை உருவாக்க அவர் தீர்மானித்து இப்படி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, அப்போ இந்த விஷயங்களிலே இந்த 12 பேருமே கிறிஸ்துவுக்குள்ளாக நிற்பதற்கு இவர்கள் விரும்பல. அல்லேலூயா. ஆனால் தேவன் அவர்களை விரும்பினார். அல்லேலூயா. இவர்கள் நான் சீசனா இருக்கணும், நான் கடவுளுக்கு கூட இருக்கணும், கடவுளால் நான் பயன்படுத்தப்படணும், நான் சீசனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்ததும் இல்லை. இவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தேர்வு செய்கிறார். அல்லேலூயா.
ஒரு இன்டர்வியூ நடக்குது. இன்னைக்கு பாப்பாவுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கிறது மாதிரி நம்மளுக்கும் ஒரு தேர்வு வைக்கிறாங்க. அதை போல ஒரு இன்டர்வியூ நடக்குது இன்னைக்கு. அந்த இன்டர்வியூல இவங்க தான் பாஸ் ஆகுறாங்க. நீ வா, அதை விட்டுட்டு என் பின்னால வா, அதை விட்டுட்டு என் பின்னால வா. அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் அந்த அழைப்பு வருது. ஆனா அப்ப இவங்களுக்கு தெரியாது. வர சொல்றாரு, ஆனா போலாமே அப்படின்ட்டு வந்தாங்க. ஆனா தெரியாத விஷயம். ஆனா வந்ததுக்கு பின்னால இன்னைக்கு பூலோகம் எங்குமாக அவர்களை பத்தி பேசப்படுகிறது. அல்லேலூயா. பூலோகம் எங்கும் அவர்களை குறித்து பேசப்படுகிறது. அல்லேலூயா. போகட்டும். இந்த குடும்ப கருத்தரங்கிலே எனக்கு பிரயோஜனம் இருந்ததுன்னு மனசாட்சியின்படி எனக்கு உண்மையில பிரயோஜனம் இருந்ததுன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். யாருக்கு பிரயோஜனம் இருந்தது? முழு கை இருக்கிறவங்க தூக்குங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த குடும்ப கருத்தரங்கு ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க தயவு சேர்ந்து இதுக்குள்ள வந்திருந்தீங்கன்னாக்க இன்னும் அநேக விஷயங்கள்ல நீங்க தரமாக போறீங்க. நம்ம தரமாக போற சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம தரமாக போகிறோம். கையை கொடுத்து பேசுங்கப்பா. நம்ம தரமாக போகிறோம். ஆமா, ஆண்டவர் நம்மளை தான் முன் குறிச்சிருக்காரு. சொல்லுங்க, கையை பிடிச்சு விடாதீங்க. நம்மளை தான் முன் குறிச்சிருக்கிறாரு. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. அதனாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். அதனாலதான் மற்றவங்க வெளியே இருக்கிறாங்க. நம்ம தரமாகி அவங்களும் தரமாக போறாங்க. நம்மளை கர்த்தர் உருவாக்குகிறார். அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க. இப்பா அப்படி பார்த்து சொல்லுங்க. அட, 2 பேர் பக்கத்துல தான் உட்காருங்க இன்னைக்கு. அது ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, நம்மளை எல்லாத்தையும் கர்த்தர் உருவாக்கவும் தரமாக்கவும் தேவன் நம்மளை தேர்வு செஞ்சிருக்கிறார். நீங்க சிலர் இன்னைக்கு சாட்சி சொல்லும் போது கவனிக்கும் போது நீங்க எல்லாம் ஜபம் பண்றதுக்கு முட்டி போட்டு நின்ன ஜனம்தான். அல்லேலூயா. இன்றைக்கு இன்னொருத்தருக்கு ஜபம் பண்றதுக்கு நீங்க நிக்கிறவங்களா கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க எப்படி ஆயிருக்கிறீங்க? கர்த்தருடைய திட்டத்தின்படி நீங்க உருவாயிட்டு வர்றீங்க. உங்களுக்கே தெரியல. அல்லேலூயா. உங்களுக்கே தெரியல. ஆண்டவர் உங்களை உருவாக்கி பொன்னம்மா அழுகுவாங்க. அழுது ஜபம் அழுது என்ன பண்றதுன்னு தெரியல, தடுமாறிட்டு இருப்பாங்க. அவங்க பைபிள் படிக்கிறது, அவங்க ஜபம் பண்றது, அவங்க இன்னைக்கு பாருங்க அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன பண்றாங்கன்னு கர்த்தர் அவங்களை பயன்படுத்துறாங்க. அல்லேலூயா. ஆமாங்க, கடவுள் நம்ம மேல விருப்பம் வச்சுட்டாருனாக்க நமக்கு தெரியாது, நம்ம அவருக்கு வேலை செய்வோம். அல்லேலூயா. நம்மளை அவர் பயன்படுத்துவார். நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சொன்னீங்க, சாட்சி சொல்லும் போது அதை நான் ரொம்ப ரொம்ப கவனிச்சேன். பாருங்க, நம்ம ரூத்தம்மா சொல்லும்போது, சாரதம்மா சொல்லும்போது, நம்ம ஐயாவுடைய மனைவி பேர் வர மாட்டேங்குது, அவங்க மேல் சட்டன்ல அவங்க சொல்லும்போது, ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது, ராஜமாமா சொல்லும்போது, இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய தீர்மானிச்சாரோ அங்க வேற யாரும் கூட இல்லை, நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நீங்க மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்வதற்கு, அப்படிப்பட்டவங்கள நிற்பதற்கு ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தினபடினால அது நடக்குது. அல்லேலூயா. அது தெரிஞ்சுக்கங்க முதல்ல. ஆமேன். அப்போ இந்த 12 பேருமே இயேசு கிறிஸ்து அழைச்சதுக்கு பின்னாடி திரும்ப திரும்ப உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன், அவங்க கூட தான் இயேசு இருந்தார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில பார்த்தினாலும் அவங்க கூட தான் இயேசு இருந்தார். அவங்களும் இயேசு கூட தான் இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ அதையும் தொடர்பு யாருகிட்டனாக்க கடவுளுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு உண்டானது சீசனாக ஒரு அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு இணங்கி இருக்கிறவங்க கூட தான் கடவுளும் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. அவங்கள ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ இன்னொரு விஷயத்துல இந்த சீசனே இல்லாம ஒரு ஆளு இயேசு கூடவே இல்லை, இயேசுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, இயேசுவை எதிர்த்தாள், இயேசுவை கண்டா பிடிக்காது, இயேசுவை கண்டா ஆகாது, கிறிஸ்டின்னு ஆகாது அப்படின்னு சொல்லி எதிர்த்த மனுஷன் பைபிள்ல இன்னைக்கும் இந்த வலைதளத்தில் பார்க்குற உங்களையும் பார்த்து நான் சொல்றேன், இந்த வசனத்தை படிக்கும் போது நீங்களும் இதை கேட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும், நீங்களும் நானும் மனுஷன்தான். கடவுள் நம்மளை நினைச்சாருனாக்க எப்படி வேணாலும் மாத்துவார். அல்லேலூயா. கடவுள் நம்மளை நினைச்சிட்டாருன்னா நம்ம நினைவாகட்டும், நம்ம யோசனையாகட்டும், எதுவாகட்டும், நம்மளை என்ன வேணாலும் பண்ண முடியும். இதை பைபிளை படிக்கும் போது நீங்களும் கவனிங்க. அல்லேலூயா.
படிக்கும்போது கவனிங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, அங்க ஒரு விஷயம் நடக்குது, பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. அப்படிப்பட்டதான ஒரு ஆளு. நீங்களும் இதை படிக்கும்போது கவனிக்கணும். பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனம். அதை சத்தமாகவும் உச்சரிப்போடும் படிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். போதுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவுக்கு எதிரான ஒரு ஆள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஆளுன்னு நினைச்சுக்காதீங்க. ஹல்லேலூயா. அவன் யூதர்களுடைய வழிபாடுகளை மட்டுமே விரும்புகிறவன். யூதர்களுடைய வழிபாடுகளையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆதரவு காட்டக்கூடியவன். இயேசுவுக்கு எதிராய் நின்றவன் அப்போஸ்தலனாகிய பவுல். நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. எதிராய் நின்றவன். அப்போ எப்படி எதிராக நின்றான்? இயேசுவினுடைய பெயரை சொன்னால் அவர்களை ஜெயில போடணும். இயேசுவினுடைய பெயரை சொன்னாக்க அவங்களை கொலை செய்யணும். இயேசுவினுடைய பெயரை சொல்லி எங்கேயாவது வேண்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை எல்லாத்தையும் முடிச்சு கட்டி கொண்டு போகணும். இது அவன் பிரதான ஆசாரியர்களிடத்துல எழுத்துப்பூர்வமா ரைட்டிங்ல அந்த லெட்டரை வாங்கி கையில வச்சுட்டு இதை செய்யணும்னு சொல்லி இதை செஞ்சிட்டு இருந்தான். நல்லா கேட்டுக்குங்க. ஒருவேளை இவன் யார் தெரியுமா? அரசியல் தலைவன், அரசாங்கம் நடத்தின ஒரு ஆளு. அல்லேலூயா. இவன் அரசன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அரசன். அந்த அரசன் அதை நடத்தி கொண்டிருந்த அந்த அரசனாய் இருந்தவன், அவன் ஒரு நாட்டில் இருக்கிற மக்களை இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் கொண்டு போகணுங்கிற திட்டம் போட்டு செஞ்சான். இவனுடைய சாமர்த்தியத்தை நம்பினான், இவனுடைய சாத்திரிகத்தை நம்பினான், இவனுடைய அறிவை நம்பினான், இவனுடைய பலத்தை நம்பினான், இவனுக்கு பின்னால் இருக்கிற பேக்ரவுண்டை நம்பினான், இவனுடைய பணத்தை நம்பினான். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை பார்க்கிற நீங்களும் இவனை போல இந்த உலகத்தில் இருக்கிற நம்பிட்டு இருந்தீங்கன்னாக்க இவனை சந்தித்ததை போல இயேசு உங்களையும் சந்திப்பார். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய சவுலை சந்தித்ததை போல உங்களையும் ஆண்டவர் சந்திக்க கூடியது நேரிடும். ஆமென் என்பதை நான் தேவனுடைய ஊழியக்காரனாக எச்சரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. கடவுளுக்கு மிஞ்சி இந்த உலகத்திலே வேற எந்த சக்தியும் கிடையாது. ஹல்லேலூயா. தெய்வத்துக்கு மிஞ்சின சக்தி இல்லை என்று நான் தேவனுடைய வார்த்தையின்படி அவனுடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் நாட்டை ஆளக்கூடியவனா இருந்தான், அரசனாய் இருந்தான். அவன் இப்படிப்பட்ட வேலைகளை செய்தான். அவனுக்கு வந்தது தீர்ப்பு. கீழே படிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சடிதியிலே மிக வேகமாக பயங்கரமாக ஒரு வெளிச்சம் வந்து அவனை சுற்றிலும் பிரகாசம் பண்ணினது. அவன் தரையிலே விழுந்தான். யாருங்க? ராஜா. கேட்டுக்க, ராஜாவே நாட்டை ஆளுகிறவர்களே, உலக நாட்டில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் கடவுள் இருக்கிறார் என்பதை எல்லா ராஜாக்களும் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய சக்தி குறிப்பிட்ட அளவுதான். ஆனா கடவுளுடைய சக்தி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள உலகத்தை அழிக்க முடியும், கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள உலகத்தை உருவாக்கவும் முடியும். அதுதான் கடவுள். கடவுளை எதிர்க்குவது நல்லதல்ல. ஹல்லேலூயா. நல்லதல்ல. இவன் எதிர்த்தான், கடவுளை எதிர்த்தான். ஹல்லேலூயா. தெய்வத்தை எதிர்த்தான். எதிர்த்ததுனாலே வானத்திலிருந்து ஒளி வந்து அந்த ஒளி இவனை சுற்றிலும் பிரகாசித்தது. யார்? ராஜா. கீழே விழுந்து கிடக்கிறான். சவுல் ராஜா. கீழே படிங்க. அவன் தரையில விழுந்தான். ஆமென். அப்பொழுது சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். போதுங்க. பாருங்க, சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தத்தை கேட்டான். ஆமென். நாட்டை ஆளுகிறவர்களுக்கு நான் உங்களில் ஒருவனாக தேவனுடைய ஊழியக்காரனாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த சவுல் ராஜா நாட்டை ஆளுகிறவன். அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். ஜனங்களை
கொலை செய்வதும், ஜனங்களை சிறைச்சாலையில போடுவதும், ஜனங்களை கட்டி கொண்டு போவதும், இப்படிப்பட்ட பணியை செய்து கொண்டிருந்த அந்த ராஜா தரையில விழுந்து கிடக்கிறான். அவன் விழுந்து கிடக்கும் போது தெய்வம் படைத்த கடவுள் அவனை பார்த்து சொல்லுகிறார் என்னவென்று சொல்லி, சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. ஆமீன். அந்த சத்தம் கேட்கிறது. கடவுளை இவன் துன்பப்படுத்தவில்லை, ஜனங்களை துன்பப்படுத்தினால் கடவுளை துன்பப்படுத்துவதற்கு சமம். ஹல்லேலூயா. கடவுளை துன்பப்படுத்தினால் அல்ல, ஜனங்களை துன்பப்படுத்தினால் கடவுளுக்கு வலிக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் படைத்தவர் கடவுள். ஹல்லேலூயா. எல்லா மக்களுக்கும் உயிர் கொடுத்தவர் கடவுள். அதை ஆளவோ, அவர்களை சீர்கேடு பண்ணவோ, அவர்களை அடிமைப்படுத்தவோ, அவர்களை கொலை செய்யவோ, அவர்களை ஜெயிலில் போடவோ உன்னுடைய திட்டத்தின்படி செய்ய நினைப்பாய் என்றால் கடவுளிடத்தில் தீர்ப்பெழுத வேண்டி இருக்கும் நண்பா. ஹல்லேலூயா. ஆமா, ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. அப்போ தரையில கிடக்கிறான் அந்த ராஜா, நாட்டை ஆளக்கூடிய ராஜா. கேளுங்க, படிங்க கீழே. அதற்கு அவன், ஆண்டவரே ஆண்டவரே நீர் யார் என்றான். பாத்தீங்களா? இப்போ சவுல் வேகரமான ஆளு. அல்லேலூயா. நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு தரிசனம் வந்தாலோ, அல்லது ஒரு வார்த்தை வந்தாலோ, அல்லது ஜெபம் பண்ணினாலோ, அல்லது ஒரு சத்தம் கேட்டாலோ அது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. எல்லா சத்தம் தான், எல்லா ஆண்டவர் தான் நம்பிடக்கூடாது. அல்லேலூயா. இவன் கேட்கிறான் பாருங்க, நிறைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கிறான். அல்லேலூயா. அப்படின்னு கேட்டதுக்கு பின்னாடி அவர் சொல்றாரு, சரியா சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற, கீழே படிங்கவே. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த ராஜாவை சந்தித்ததை போல இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் ஒரு நாட்டை ஆளுகிறவர்கள் துன்பப்படுத்தினால், ஆனால் அதே தேவன் இறங்கி வந்து உங்களிடத்திலும் இப்படி பேச வேண்டியதாக வைத்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுள் என்கிற சக்தி வேற, மனுஷனுடைய சக்தி வேற. ஹல்லேலூயா. கடவுளை மிஞ்சி இந்த உலகத்திலே வேற எதுவும் செயல்படாது. ஹல்லேலூயா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கீழே படிங்க. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பாத்துக்கங்க, முள்ளு மேல நடக்கிற மாதிரி கஷ்டம் வந்தாலோ, நஷ்டம் வந்தாலோ, பிரச்சனை வந்தாலோ அதை தாங்கி கொள்ளக்கூடிய மனசு உனக்கு இல்லையா? அது முள்ளு மாதிரி. அல்லேலூயா. பிரச்சனைகள் வந்து முள்ளு மாதிரி, அதிலே உதயமாகிறது உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. சரி, அதோட விட்டாரா? கீழே படிங்கவே. அவன் நடுங்கி திகைத்து, என்னன்னா அந்த ராஜா, நாட்டை ஆளுகிற ராஜா, எல்லாரையும் கட்டி கொண்டு போனவன், கொலை செய்தவன், ஜெயில போட்டவன், எல்லாரையும் தங்கம், பொண்ணு, வெள்ளின்னு, ஒட்டகம் எல்லாம் திருடிட்டு போனவன், ஆளை வச்சு கொள்ளையடிச்சவன் ராஜாவன். அந்த ராஜா நடுங்குகிறான். மனுஷா எங்கிருந்தாலும் சரி, மனிதா நீ இதை கேட்டாக்க உன் மனசை மாற்றிக்கொள். கடவுளிடத்தில் நடுங்க வேண்டியதாகும். அல்லேலூயா. ஒரு நாள் நடுங்கிற மாதிரி நடந்துக்காத. அல்லேலூயா. நடுங்கிற மாதிரி கடவுளுக்கு எதிர்கொள்ளாத. அல்லேலூயா. நல்லதல்ல. அல்லேலூயா. கடவுளை எதிர்ப்பது நல்லதல்ல. அல்லேலூயா. தெய்வத்தை எதிர்த்து நிற்பது மனுஷனுக்கு நல்லதல்ல. அது மிகுந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுவிடும். ஜாக்கிரதை. இந்த மனுஷனுக்கு நடந்ததை கவனிங்க. கீழே படிங்கவே. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். இப்போ இவர் கேட்கிறாரு என்னன்னு. இயேசு பேரை சொன்னா கொலை செஞ்சு கட்டி கொண்டு போய் ஜெயில போட்டு எல்லாம் வாரிட்டு போனவன், இப்போ அங்கிருந்து வந்த ஒளி யாரு? இவன் கீழே கிடக்கிறான். அந்த ஒளி யாருன்னு சொல்லி கேட்ட உடனே, நான் தான் துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொன்ன உடனே இப்ப இவன் பதில் சொல்றான், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். அல்லேலூயா. இந்த நிலைமை உங்களுக்கும் வந்துரும். அப்படித்தான் வரப்போகுது. நீங்க யாரை எங்க துன்பப்படுத்தினாலும் இயேசு உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. யாரை நீங்கள் காயப்படுத்தினாலோ, யாரை வேதனைப்படுத்தினாலோ, கொலை செய்தாலோ, ஒருவரை வாரி கொண்டு போகும்படி சதி திட்டம் பண்ணினாலோ இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுனுடைய கண்ணை மறைக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சந்திக்கும் காலம்
விரைவில் இருக்கிறது. மனிதா ஜாக்கிரதையாக மனிதனை தன்னை போல பிறனையும் நேசிக்கக்கூடியவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. எல்லா மனிதர்களையும் தன்னை போல பிறனை நேசிக்கிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. யாரும் மோசமானவர்கள் அல்ல. படைத்த தெய்வம் அனைவரையும் ஒரே மாதிரி பார்க்கிற கடவுள், கண்ணு ராத்திரியும் பகலும் கண்ணு மூடாங்க பார்த்துட்டு இருக்கிற கடவுள் உன்னையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அல்லேலூயா. கருத்து வேறுபாடு தெய்வத்துக்கு முன்பாக அது சாத்தியமல்ல. அல்லேலூயா. ஆமென். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்ன உடனே அவனுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வருது பாருங்க. படிங்கவே. அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடைய கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்கும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். கேட்டீங்களா? கூடத்தான் போனாங்க, சவுல் கூடத்தான் போனாங்க. ஏன்னா ராஜா இல்ல, ராஜா கூட போன அத்தனை பேரும் இவனுக்கு நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. இவன் கீழே கிடக்குறான், இவனுக்கு பேசுனது அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவனுக்கு கண்ணு தெரியல, அதான் ஒருத்தரும் தெரியல. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறாங்க, இவனுக்கு கண்ணு தெரியல. கீழே படிங்கவே. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட கூட்டி கொண்டு போனார்கள். போதுங்க. அப்போ இவன் கண்ணை திறக்கும் போது ஒருத்தரையும் காணோம்னு படிச்சோம். அப்புறம் கைலாகு கொடுத்து கூட்டிட்டு போனாங்கன்னா அப்ப யார் இருந்தாங்க அங்க? அல்லேலூயா. புரியுதுங்களா? எல்லாம் பக்கத்துல தான் இருக்கிறாங்க, இவன் கண்ணு தெரியல. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் மனுஷன்தான். பீஸ் கடவுள் கட்டிருக்குது. பீஸ புடுங்கினாருனாக்கா பீஸ் போனதுதான். அல்லேலூயா. மறுபடி பீஸ் போட்டா தான் கரண்ட் எரியும். அல்லேலூயா. ஆமாங்க, கவனமா இருங்க. அல்லேலூயா. எல்லாரும் நடக்கிறாங்க, எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் செய்யறாங்கன்ட்டு தப்பு தேவ ஜனங்கள் செய்யக்கூடாது. அல்லேலூயா. செய்யக்கூடாது. ஆமென். அப்போ இவனுக்கு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும், நீங்க படிச்சிருக்கிறீங்க, அது நல்லா தெரியும். அல்லேலூயா. இந்த மனுஷன் இயேசு கூட இருந்த சீசன் அல்ல. அல்லேலூயா. இப்ப நம்ம வேறு பக்கமா திரும்புவோம். இயேசு கூட இருந்த சீசன் அல்ல. அல்லேலூயா. அப்போ இந்த சீசன் இயேசு கூட இருந்த சீசன் இல்ல அப்படின்னாக்க இவன் யாரா இருக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் யாரா இருக்கும்? நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்கவே. பாருங்க, அப்போஸ்தலர் இல்ல தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அது கொஞ்சம் படிங்கவே. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். கேளுங்க, யாரா இருக்கிறார் இவரு? இவர் இயேசு முதல் அழைக்கும் போது இவர் யாரா இருந்தாரு? ஒரு மனுஷனா இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இயேசு கூட இருந்த சீசன் இந்த ஆளு இல்ல. அல்லேலூயா. இயேசு கூட இருந்து உருவாகவும் இல்ல. அல்லேலூயா. இயேசு உலகத்திலே நம்மை போல மனிதனுடைய வடிவத்திலே இந்த உலகத்திலே இருந்தபோது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்தில் இருந்தான். ஆனால் அப்போ இயேசுவுக்கு சீடர்களாய் 12 பேர் இருந்தப்போ இந்த சீடன் அவர்களோடு இல்லை. அல்லேலூயா. இவன் எல்லாரையும் துன்பப்படுத்துகிறதையும் எல்லாருக்கும் எதிராக செயல்படுகிற செயல்பாட்டிலும் செய்து கொண்டிருந்த இந்த சவுல். அல்லேலூயா. எல்லாருக்கு எதிராக செய்து கொண்டிருந்த சவுல் இப்ப யாரா இருக்கிறார்? அப்போஸ்தலன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலன் என்றால் அநேக தேவ மக்களுக்கு ஊழியர்களுக்கு ஒரு தலைவன். அல்லேலூயா. தேவ ஊழியர்களுக்கு ஒரு தலைவன். அல்லேலூயா. இவன் அப்போஸ்தலனாகி நிக்கிறார். இப்ப அப்போஸ்தலனாகி நிக்கிற இந்த சவுல இன்னும் 2ஆம் அதிகாரத்தை 2 தீமோத்தேயு படிங்கவே. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது வசனம், 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. இப்போ இவர் யாருக்கு என்ன எழுதுறாரு? தீமோத்தேயுவுக்கு. அப்போ தீமோத்தேயுங்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. தீமோத்தேயு ஒரு அருமையான சின்ன வாலிப பையன். அந்த வாலிப பையன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல்னால தேவ வசனத்தின்படி அவன் பயிற்சி பெற்றவனாக தேவனுடைய இறைப்பணி ஆற்றக்கூடியவனாக உருவாகி நிற்கிற ஒரு ஊழியக்காரன். யாரு?
தீமோத்தேயு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தீமோத்தேயு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த ஊழிய காரணத்துக்கு தான் இந்த நாட்களை போல ஒரு டெக்னாலஜி அந்த காலத்துல இல்லாதனால கடிதம் மூலமாக எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது நல்ல சீடன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் என்றால் நான் சொல்லுகிறேன், விசுவாச அசெம்பிளி திருச்சபையில் இருக்கக்கூடியதான தேவ மக்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆமென், தரமுள்ள சீசனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீர்கேடும், ஆமென், அசாத்தியமானதும் பார்த்தாக்க அவிசுவாசம் உள்ளதும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பார்க்கும்போது அவலட்சணமான அப்படிப்பட்ட சீசன் கிடையாது. நேரத்துக்கு ஏற்ற சீசன் கிடையாது. ஆமா, எல்லோருக்கும் முன்பாடு ஏதாவது செய்யக்கூடிய சீசன் கிடையாது. இயேசு சொன்னதை நிறைவேற்றுகிற சீசன். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறத நிறைவேற்றுகிற சீசனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அப்ப இயேசு சொல்லுகிறத நிறைவேற்றுகிற சீசனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அப்போஸ்தலன் அருமையான ஒரு சீசனாக உருவாக்கித்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாமே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. போதுங்க. இப்போ அங்க 12 சீசர்கள், கவனிங்க, 12 சீசர்கள் ஒருவர் போயிட்டாரு. இந்த 11 சீசர்களும் அநேக விதமான தேவனுடைய பணியை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்து அவர்களை பயன்படுத்திட்டு வர்றாரு. அல்லேலூயா. அவர்கள் மூலமாக அநேக சபைகள் பெறுகிறது, அநேக சீசர்கள் உருவாகிறார்கள். கர்த்தர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தி செயல்படுத்திட்டு வர்றாரு. அல்லேலூயா. சரி, அதற்கு பிற்பாடு இந்த தீத்துங்கிறவனை ஆண்டவர் இந்த அப்போஸ்தலன் பவுல் மூலமாக அநேக சீடர்கள் உருவாகிறதை நாம் படிக்க முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அநேக 120 சீசர்கள் பார்த்தீங்கன்னாக்க சீசர்கள் பெருகின போது அப்படின்னு எழுதியிருந்து நம்ம படிச்சோம். அல்லேலூயா. அப்போ பெருகினார்கள். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கறீங்கன்னா, என்னன்னு பாக்குறீங்கன்னாக்க சீசர்களோடு தான் இயேசு இருக்க விரும்புகிறார். அதனாலதான் சீசர்கள் பெருகிறார்கள். அல்லேலூயா. சீசர்கள் பெருகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஜனங்களோடு கர்த்தர் இல்லை, சீசர்களோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களுக்கு யார்தான் இயேசுவை கொண்டு போய் சேர்த்த வேண்டும்னா சீசர்கள். அல்லேலூயா. சீசன் தான் ஜனங்களுக்கு இயேசுவை கொண்டு போய் சேர்த்த வேண்டும். அதனாலதான் தேவன் சீசர்களை உருவாக்குகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு மனுஷன் சீசனாக உருவானால் அந்த மனுஷன் மூலமாக அநேக ஜனங்கள் விடுதலையாகிறார்கள், அநேக ஜனங்கள் சுகமாகிறார்கள், அநேக ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய பல ரகசியங்களும் திட்டங்களும் அவருடைய சித்தங்களும் அநேகருக்கு இந்த சீசன் மூலமாக பரிமாறப்படுகிறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த பூலோகத்திலே இருளை வெளிச்சமாக மாற்றக்கூடியவர்கள் சீசர்கள். அல்லேலூயா. இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர்கள் சீசர்கள், ஜனங்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சீசன் என்றால் சீசனுக்கு உண்டான அப்போஸ்தலர்கள் இத்தனை பேரு பெருகினுக்கு காரணம், தீமோத்தேயுவுக்கு இப்படி எழுதுகிறதுக்கு காரணம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயுவை பவுல் உருவாக்கினார். அல்லேலூயா. தீத்துவை பவுல் உருவாக்கினார். ஆனால் இந்த தீமோத்தேயுவை அந்த பவுல் என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தீமோத்தேயுவை பவுல் என்ன சொல்லுகிறார்? 5வது வசனத்துல, நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் என்ன பண்ணுங்களாமா? அப்போ இங்க தீமோத்தேயுவுக்கு என்ன சொல்றாரு? அங்கும் சீசன் உருவாக வேண்டும் என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவா இருக்கிறவைகளை யார் ஒழுங்குபடுத்தணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒழுங்குபடுத்தணுமா? இல்ல. யார் ஒழுங்குபடுத்த சொல்றாரு? புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்போ இப்போ ஃபெய்த் அசெம்பிளி சபையிலே
குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்கு யாரு? நாங்க ஒழுங்குபடுத்தினா நீங்க அங்க என்ன பண்ணணும்? ஒழுங்குபடுத்தணும். இந்த ரெண்டுமே நீங்களா செய்யறதும் இல்ல, நாங்களா செய்யறதும் இல்ல, நம்ம ரெண்டு பேர்த்தையுமே இயேசுதான் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நானாக ஒன்னும் செய்ய முடியாது, நீங்களாக ஒன்னும் செய்ய முடியாது, நாங்க ஊழியக்காரங்களாக எதுவும் செய்ய முடியாது, நீங்க சீசர்களாகவும் எதுவும் செய்ய முடியாது. நம்ம ரெண்டு பேர்த்தையுமே எப்போ என்ன செய்யணுங்கிறத சரியாய் நடத்துகிற இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசு தான் நம்மோடு இருந்து இதை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ குறைவா இருக்கிறவைகளை நீ என்ன பண்ணு? ஒழுங்குபடுத்து. அதை ஒழுங்குபடுத்தி எப்படி எல்லாம் ஒழுங்குபடுத்தணுமா? படிங்கவே. நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. கேட்டீங்களா? அங்க பட்டணங்களை இப்போ ஒரே ஒரு தீமோத்தேயு பட்டணங்கள், ஒவ்வொரு பட்டணங்கள்லயும் யாரை உருவாக்கணும்? மூப்பர்களை, சீசர்களை உருவாக்கி அவர்களை என்ன செய்ய வேண்டும்? அவர்களை உருவாக்கி இந்த பூமியில் இருந்து நீங்க போகும்போது பெரிய கண்ட அலறணும், பிச்சு புடுங்கிட்டு ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோய் நீங்க போய் ஜெபமே பண்ண வேண்டாம். நீங்க விசுவாசத்துல தேறினவர்களாக, தரமுள்ளவர்களாக நின்னீங்கன்னாக்க, சும்மா அப்படியே நடந்து போனீங்கன்னா போதும். அல்லேலூயா. நடந்து போனீங்கன்னா நீங்க எதுக்காக அங்க போறீங்களோ அது நடக்கும். ஹல்லேலூயா. அது தானே நடக்கும். பெரிய காரியம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். விசுவாசத்தோடு தரமுள்ள சீசியா இருந்தீங்கன்னாக்க, ஆமா, வெங்கல கதவும் உடையும், இரும்பு தாப்பாலும் முறியும். ஹல்லேலூயா. ஒண்ணு இல்லாம போகும். ஹல்லேலூயா. அப்படி மாறணும். அப்படின்னா இப்ப நம்ம அடுத்தபடியாக அதே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் சற்று நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? படிங்க முதல் வசனத்திலிருந்து. கலகம் அமர்ந்த பின்பு ஆமென், பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து. யாருங்க? கேட்டீங்களா? அல்லேலூயா. இப்போ இயேசு கிட்ட தானே சீசர் இருந்தாங்க 12 பேரு. அதுல ஒரு ஆள் போயிட்டாரு. இப்ப பவுல் கிட்ட யார் இருக்கிறாங்க? புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மூலமா தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய பணி நடக்கும்? அப்படின்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருப்பாருன்னா தொடர்பு இருக்குன்னாக்கா சீசரை கொடுத்தான். அதை தெரிஞ்சிட்ட சீசரங்க தான் பெருகினார்கள் நாளுக்கு நாள். அல்லேலூயா. ஏன் சீசர்கள் பெருகினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசர்கள் கூட தான் இயேசுனுடைய தொடர்பு. அல்லேலூயா. இயேசுனுடைய ஐக்கியம் சீசர்கள் கூட தான். அல்லேலூயா. அதனால தான் சீசர்கள் பெருகினார்கள். சீசர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வரவழைத்து வினவிக்கொண்டு பேசிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். புறப்பட்டான். 2வது வசனம் பாருங்க. அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி. பாத்தீங்களா பிரியமானவர்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லல. அல்லேலூயா. ஜனங்களுக்கு வெகுவாக தேவனுடைய வழியை உறுதிப்படுத்த கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெகுவா யாருக்கு தான் புத்தி சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? புரியுதுங்களா? அப்போ அங்க ஒரு கூட்டம் சீசர் இருக்குது. அப்போ அந்த கூட்டம் ஒவ்வொரு ஆளும் அவங்க ஒவ்வொரு கூட்டத்தை சீசர்களாக உருவாகிறாங்க. அவங்க பல கூட்டங்கள் உருவானது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷன். ஆனா இவர் அப்போஸ்தலனாக இருந்து இங்க சீசர்கள் ஒரு கூட்டத்தவே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சிருக்காரு? உருவாக்கி அந்த சீசர்களை வரவழைத்து யாரு கூட தான் பேசுறாரு? சீசரு கூட. இயேசு கடைசியில போகும்போது யார் கூட தான் பேசிட்டு இருந்தாரு? புரியுதுங்களா? அல்லேலூயா. தொடர்பு யார் கூட இருக்கணும்? அல்லேலூயா. ஆமா, யாரு கூட யார் தொடர்பு இருக்கணும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கடைசியா சிலுவைக்கு போகும்போது சீசர்கள் பக்கத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ண கூடாதுன்னு போய் கேட்டாரு. ஆனா சீசர்களும் பக்கத்துல தான் இருந்தாங்க. ஜனங்க பக்கத்தில் இல்லை, ராஜாக்கள் பக்கத்தில் இல்லை. அல்லேலூயா,
அல்லேலூயா. இயேசுவுக்கும் ஆமா சீசர்களுக்கும் தான் நெருக்கம் ஜாஸ்தி. அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சீசர்களுக்கு தான் தேவன் வெளிப்படுத்துவார். நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஒரு சீசனாக இருந்தால் உங்களோடு கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் இருப்பார். பாருங்க கீழே படிங்கவே. அங்கே சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாய் இருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை செய்து கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். கேட்டீங்களா? புரிஞ்சுக்கங்க நல்லா. யூதர்கள் இவனுக்கு தீங்கு செய்யக்கூடிய விஷயம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரிய வருது, ஜனங்களுக்கு தெரிய வரல. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு கெட்டது வந்தாலோ நமக்கு ஒரு நல்லது வந்தாலோ நமக்கு உடனடியாக தெரியப்படுத்தி நம்மளை சரிப்படுத்தி நம்மளை வேறு வழியா நடத்துறதும் நம்மளை நேர் வழியா நடத்துறதும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதை தெரியப்படுத்தி சரியா நடத்துவார். அல்லேலூயா. அப்போ யூதர்கள் இங்க பிரச்சனை பண்ண போறாங்கிற விஷயம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நேரடியான தொடர்புக்கு வருகிறான். அல்லேலூயா. வேண்டாப்பா, அங்க ஒரு கூட்டம் உனக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லி திட்டம் போட்டு இருக்கிறாங்க, இப்ப நீ அப்படி போகாத, நான் சொல்ற வழியில் இப்படி போன்னு சொல்றார். அல்லேலூயா. வழியும் காட்டுவார் சீடர்களே. அல்லேலூயா. கூடவும் இருப்பார் சீடர்களே. புரியுதுங்களா? அல்லேலூயா. வழியும் காட்டுவார், நம்ம கூடவும் இருப்பார், நமக்கு சொல்லியும் கொடுப்பார், நம்ம கூட பேசுறது அருமையாக பேசுவார். அல்லேலூயா. அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க கீழே படிங்குவேன். பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தருக்கும் செக்குத்தும் தெர்பையனாகிய காயுவும் திமோத்தேயுவும் ஆசியா நாட்டானாகிய தீகிக்கும் துரோப்பீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். எத்தனை சீடர்கள் கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல ஒரு குரு, நல்ல ஒரு சீடன், முதிர் வயதுள்ள ஒரு தலைமை சீடன். ஆனா அதுக்கு கீழே அவருக்கு கீழே இருக்கிற சீடர்களுடைய பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இருக்கிறாங்க. சீடர்கள் எல்லோரும் சீடர்களோடு ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். சீடர்களோடு இயேசு இணைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடவுள் என்கிற சக்தி இந்த உலகத்தை படைத்த அந்த சராசரங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய நம்ம கண்ணுல பார்க்காம படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை கோள்களுக்கும் அத்தனை படைப்புகளுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேவனாய் இருக்கிறார். நம்ம பார்க்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியறது கொஞ்சம், நமக்கு தெரியறது கொஞ்சம். ஆனா இத்தனைக்கும் தேவனாக உட்கார்ந்து ராத்திரியும் பகலும் கண்ணு மூடாம உட்கார்ந்து இருக்கார் பார். சர்வ வல்லமையுள்ள ஆமென் மகா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.